ஹாய், வெல்கம் டு ஸ்கந்தா ட்ரேட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸ். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஒரு பிகினருக்கு வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றதான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் வந்து நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் அப்படின்றது இருக்குது. ஒன்று வந்து புல்லிஷ் கேண்டில், இன்னொன்று வந்து பேரிஷ் கேண்டில். இப்போ புல்லிஷ் கேண்டில் அப்படின்றது உங்களுக்கு எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டில் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை வந்து பேரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த புல்லிஷ் கேண்டில் அப்படின்றக்கு அர்த்தம் வந்து மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு பையர்ஸ் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு மீன் பண்ணுது. இப்போ இந்த கேண்டில் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே இங்கே டைம் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த டைம் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு 1 மினிட்லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு சம் மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் 30 மினிட்ஸ் அப்படின்ட்டு வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு 30 நிமிஷத்துக்கு ஒரு கேண்டில் அப்படின்றது உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். அதே இது இந்த இடத்துல வந்து நீங்கள் 1 ஹவர் வைக்கிறீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த கேண்டில் வந்து இப்போ ஒரு 30 மினிட்ஸ் வைக்கிறோம். இப்போ அந்த 30 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 30 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு பையர்ஸோ அல்லது செல்லர்ஸோ வந்திருப்பாங்க. அதை வந்து நம்ம ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி அந்த 1 ஹவர் முடியும் இல்லையா, அந்த 1 ஹவர் முடியும் போது உங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு பையர்ஸோ அல்லது செல்லர்ஸோ வந்திருப்பாங்க. அதை வந்து நம்ம க்ளோஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து அந்த 1 ஹவர் இன் பிட்வீன் கேப்பில் மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் உங்களுக்கு மேலே போயிருக்கலாம். ஸோ அதே மாதிரி எவ்வளோ தூரம் வேணாலும் கீழேயும் போயிருக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து இந்த ரெண்டையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டிலோட ஷேப் அப்படின்றது கிடைக்கும். இப்படி தான் உங்களுக்கு கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்றது உங்களுக்கு மார்க்கெட்டில் நடக்குது. இப்போ இந்த கேண்டில்லே நம்ம ஒரு சில டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங். இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்றது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கும். அடுத்து ரெண்டாவது க்ரீன் கலர் கேண்டில் இருக்கும். அடுத்து அந்த ஃபஸ்ட்டு வந்த ரெட் கலர் கேண்டிலோட பாடியை விட ரெண்டாவது வர்ற அந்த க்ரீன் கலர் கேண்டிலோட பாடி வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் புல்லிஷ் என்கல்ஃபிங். லைக் இந்த மாதிரி. ஸோ ரெட்டு, ரெண்டாவது க்ரீனு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் கேண்டிலோட பாடியை விட ரெண்டாவது உள்ள இந்த க்ரீன் கலர் கேண்டிலோட பாடி உங்களுக்கு பெருசாக இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்துருச்சு. இப்போ புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்தோடனே நம்ம பை எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்தோடனே பை எடுக்கிறது வந்து அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. இது வந்து எந்த ஏரியாவில் வருது அப்படின்றதும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்ற கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஏரியாலையும் அப் ட்ரெண்ட்லையும், சப்போர்ட் ஏரியா அப்படின்றது உங்களுக்கு பையர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா அண்ட் அப் ட்ரெண்ட் அப்படின்றதும் உங்களுக்கு பையர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ ஏரியாலையும் பையர்ஸ் இருக்காங்க அண்ட் வந்த கேண்டிலும் பையராக இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த கேண்டில் ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இந்த கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வந்துச்சு அப்படின்னா ஒர்க் ஆகாதான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். பட் ஆனால் இந்த ஏரியாவில் வந்து ஒர்க் ஆகிறத விட உங்களுக்கு அந்த ஏரியாவில் ஒர்க் ஆகிறதோட அக்யூரசி அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்றத பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு 1 or 2 டைம்ஸ் இல்லை மேக்ஸிமம் வந்து போனால் ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வேணால் உங்களுக்கு அது ஒர்க் ஆகலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு எதனால் ஒர்க் ஆகுதுன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு லாங்கர் டைம் ஃப்ரேமில் ஒரு சப்போர்ட் ஏரியாவும் இல்லாமல், இப்போ நம்ம ஒரு 30 மினிட்ஸில் பார்க்குறோம், அதே இது நீங்கள் ஒரு 4 ஹவரில் பார்க்கும்போது அது சப்போர்ட்லையும் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ்லையும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு மிட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்றப்ப அது நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கும். இதில் அந்த 4 ஹவர் ஆனால் லாங்கர் டைம் ஃப்ரேமில்.
அந்த மாதிரி கேசஸில் வந்து உங்களுக்கு மைனர் ஏரியாவில் 30 மினிட்ஸில் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் பண்ணி உங்களுக்கு மேலே போகும். ஸோ அதனால் ஒர்க் ஆகும். அதுக்கு வந்து ரீசன் வந்து அதான். சரிங்களா? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுமே தவிர ஸோ ஏரியா அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு பார்ட் 1க்கான வீடியோ தான். இப்போ இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறா இருந்தால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with Skanda and make your stock and option trading courses dreams come true. Download the app now.